வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். ஒரு மனுஷன் எப்பவுமே துயரத்தோடைய வாழணுமா என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு 3 விதமான பிரச்சனை இருக்கலாம். ஒன்று உறவுகள் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், அல்லது அவங்களோட உணர்வுகள் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், இது எல்லாத்தையும் தாண்டி பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். இந்த 3 பிரச்சனையை தவிர ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை தரப்போறாது. அதனாலேயே ஒரு மனுஷன் தன்னுடைய எல்லா இன்ப துன்ப சுக துக்கங்களை எல்லாத்தையும் மறந்து எப்பவுமே துயரத்தோடையே இருக்கணுமா என்ன? எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை விதிக்கப்பட்டது இப்படிதான் அப்படின்னு இருக்கணுமா என்ன? வேற என்ன பெருசா இருந்துட போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னும் நம்ம 1000 வருஷத்துக்கு வாழ போறதில்ல, இன்னும் நம்ம நிறைய பார்க்க போறதில்ல. நம்மளோட வாழ்க்கையில குறைந்தபட்சம் ஒரு பாதி தூரத்துக்கு நம்ம வந்திருப்போம். 20 வயசா இருக்கலாம், இப்போ உங்களுக்கு 30 வயசா இருக்கலாம், இல்லை 60 வயசா இருக்கலாம், 70 வயசா இருக்கலாம். இப்போ உங்க வாழ்க்கையை தொடங்கினா கூட உங்க வாழ்க்கைய நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். முதல்ல நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க. அதுல இருந்து நீங்க இருக்கிற துயரத்திலிருந்து துன்பத்திலிருந்து வெளியே வரத்துக்கு என்ன முயற்சியோ அதை யோசிங்க. ஏன்னா ஒரே ஒரு முறை தான் அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்க வாழணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த உலகம் கொடுக்க தயாரா இருக்குது. இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கறது தயாரா இருக்கு. அதனால உறவுகள் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உணர்வுகள் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாமே சரி பண்ண முடியும். ஏன்னா உங்க மனமாற்றம் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால முதல்ல வாழணும், செம்மையா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை தாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. அவர் வேற ஏதாவது கருத்து சொல்லலாம், மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.